வணக்கம். லோக்சபா தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் வெளியாகும் லோக்சபா தேர்தலின் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. லோக்சபா தேர்தல் பிரச்சார களத்தில் பாஜகவை பொறுத்தவரையில் 370 முதல் 400 இடங்களில் வெல்வோம் என்று தீவிர பேச்சாக இருந்தது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை கைப்பற்றியே தீரும் என்பது பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக கூட்டணிக்கு 400 இடங்கள் கிடைக்காது, பெரும்பான்மையே கிடைக்காது என்பது இந்தியா கூட்டணி தலைவர்களின் கருத்தாக இருந்தது. யோகேந்திர யாதவ் உள்ளிட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் கூட பாஜக தனித்து 260 முதல் 280 இடங்களில் தான் வெல்லும் என்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்னதாக இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் ஜூன் 1ஆம் தேதியே டெல்லியில் கூட்டப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த சில நாட்களாக ராகுல் காந்தியும் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் மோடி வீட்டுக்கு போவது உறுதி என பேசி வருகிறார். மேலும் பொதுமக்களை ஏமாற்றும் இந்த போலி ஆசாமிகளுக்கு இன்னும் 7 நாட்களே உள்ளன. இந்தியா கூட்டணி வாக்குகளை பெறுகிறது. சத்தமாகவும் தெளிவாகவும் பாஜகவிடம் இருந்து நாடு விடுதலை பெறும். நாட்டின் உண்மையான நல்ல நாட்கள் வெகு விரைவில் வர உள்ளன என நம்பிக்கையோடு பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. இது தொடர்பாக டெல்லி வட்டாரங்களில் காங்கிரஸ் கட்சியின் நிகழ்வுகளை தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கவரேஜ் செய்து வரும் சில சீனியர் பத்திரிகையாளர்கள் லோக்சபா தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்துள்ளது. சீனியர் பத்திரிகையாளர்கள் கொடுத்த லோக்சபா தேர்தல் முடிவுகளின் தொடர்பான ரிப்போர்ட்டில் இந்தியா கூட்டணிக்கு 280 முதல் 290 இடங்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். காங்கிரஸ் கட்சி தனித்தே 120 முதல் 130 இடங்களை கைப்பற்றும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாம். வட இந்தியா தேர்தல் களத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றங்கள் தான் இந்த தலைகீழ் மாற்றத்துக்கு காரணம் எனவும் அந்த அறிக்கை விவரித்திருக்கிறதாம். இதன் அடிப்படையில் தான் புதிய ஆட்சி அமைப்பதற்கான முன் நகர்வுகளை ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணி அடியெடுத்து வைத்துள்ளது. ராகுல் காந்தியின் இந்த செயல் பாஜக மற்றும் பிரதமர் மோடிக்கு பெரும் தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது.